வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி எல்லாருமே சேர்ந்து அந்த கதவை வந்துட்டு தட்டுறாங்க. தயவு செஞ்சு கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க. ஆனா யாருமே வந்துட்டு கதவை திறக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் உள்ளார இருக்கிற அந்த போலி டாக்டரை பார்த்து நர்ஸ் சொல்றாங்க, சார் இங்க பாருங்க, ரொம்ப நேரமா வந்துட்டு வெளியில கதவை தட்டுறாங்க சார், நாங்க போயிட்டு கதவை திறக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு அந்த போலி டாக்டர் சொல்றாரு, இங்க பாருமா, அவங்க வந்து தேவையில்லாம வந்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ போயிட்டு கதவையெல்லாம் திறக்காத அப்படின்னு பேசினதோட அந்த நர்ஸுக்கு வந்துட்டு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. கண்டிப்பா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தவறான ஒரு மிஸ்டேக் நடக்குது. இவரு கையில வச்சிருக்கிற அந்த மருந்துக்கும் அவர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. ஸோ கண்டிப்பா இவன் டாக்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெளியில ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னு அந்த நர்ஸ் நேரா டாக்டரை பார்த்து, டாக்டர் இங்க பாருங்க, இந்த மருந்தை நீங்க பேஷண்ட்டுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, இங்க நான் தான் டாக்டர், நான் வந்துட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பேன், அதை பத்தி நீ சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நீ ஓரமா நின்னு அப்படின்னு சொன்னதும் அந்த நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸோ இதுக்கு மேல சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட இருந்து பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்காக, இங்க பாருங்க சார், நீங்க வந்துட்டு கண்டிப்பா டாக்டர் இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுது, நீங்க வச்சிருக்கிற மருந்து கண்டிப்பா வந்துட்டு நல்ல மருந்து அப்படின்னு எனக்கு தோணலை, உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, நீ போலியான டாக்டர் தானே, முகத்துல இருக்க மாஸ்க் எடுங்க அப்படின்னு சொன்னதும் அவர் நேரா நர்ஸை பார்த்து, ஏய் ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், ஆமாண்டி நான் உண்மையான டாக்டரே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை பார்த்து, இங்கே பாரு, வெளியில யாருக்கிட்டையாவது சொன்னேன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்ல நர்ஸ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, என்ன இது, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னு. வெளிப்பக்கமா நம்ம ரேவதி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு கதவை தட்டுறாங்க. தயவு செஞ்சு கதவை திறங்க, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கதவை திறங்க கதவை திறங்க அப்படின்னு ஈஸ்வரியும் சத்தம் போடுறாங்க, கதவை திறங்க அப்படின்னு. அப்ப வில்லி என்ன நினைக்கிறாங்க, ச்சே இவ்வளோக்கெல்லாம் எப்படிதான் இந்த விஷயம் தெரியுதுன்னே தெரியல, இந்த டிரைவர் பையன் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை என்னால் எதுவுமே பண்ண முடியாது போல. ஸோ இந்த குடும்பத்தை நான் எதுவும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த டிரைவர் பையில தான் ஃபர்ஸ்ட்டு நான் காலி பண்ணணும், அவனை காலி பண்ணால் மட்டும்தான் என்னால் இந்த ஈஸ்வரி குடும்பத்தை வந்து பழிவாங்க முடியும் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல எதுவுமே பேசாமல் இருந்தால் அக்காக்காரிக்கு நம்ம மேலே பயங்கரமான சந்தேகம் வரும். அவளுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா என்னக்கா இப்படி ஆகிருச்சு, உள்ளார அப்படி யாருதான்க்கா இருக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் தெரியல, எப்படியாவது கதவை திறக்கணும்டி அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா இந்த கதவை சுத்தமா திறக்கவே முடியலம்மா, என்னம்மா பண்றது அப்படின்ட்டு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இருடி நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவங்க கிட்ட, இங்க பாருங்க, இது மாதிரி எங்க அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆனா அங்க வந்துட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க, அங்க உள்ளார இருக்கிறவன் உண்மையான டாக்டர் இல்லை, அவன் போலியான டாக்டர், உண்மையான டாக்டர் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சரிங்க மேடம், அந்த ரூமை திறக்கிறதுக்கு எங்க கிட்ட கீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாரு. அந்த உண்மையான டாக்டரும் வந்துடுறாங்க. அந்த நர்ஸ் வந்துட்டு உண்மையான டாக்டரை பார்த்ததும், சார் நீங்க எங்க இருக்கீங்களா, அப்போ உண்மையாவே உள்ளார இருக்கிறது போலியான டாக்டர் தானா அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாரு, சிவனாண்டி அப்படிங்கிற ஒருத்தன் வந்துட்டு என்னை கட்டி போட்டுட்டு ராஜாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னை கட்டி போட்டுட்டான், உண்மையாவே உள்ளார இருக்கிறது போலியான டாக்டர், சீக்கிரம் ராஜாவை காப்பாற்றணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போறாங்க. அதே நேரத்துல ரேவதி வந்துட்டு, அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா கதவை திறக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு நேரா நர்ஸை பார்த்து, இங்க பாரு, நான் இன்னைக்கு ஒரு கதையை முடிக்க போறேன், அதாவது நீ இடையில வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு அவருக்கு அந்த மருந்து கொடுக்கறதுக்காக போக, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு கதவை தட்டுறாரு. ஆனா கதவை வந்துட்டு திறக்கவே இல்லை. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கதவை உடைச்சிடறாரு. கதவை உடைச்சதோட உள்ளார வந்துட்டு அந்த போலியான டாக்டர் மருந்து கொடுக்க போறத பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. டக்குன்னு வந்துட்டு அந்த போலியான டாக்டரை வந்துட்டு சட்டையை பிடிக்க, அப்ப அவனை வந்து ஷாக் ஆகி டக்குன்னு கீழே அந்த மருந்தை போட்டுடுறான். அப்ப நர்ஸ் சொல்றாங்க, சார் ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாத ஒரு மருந்தை ராஜாவுக்கு கொடுக்க பாக்குறாங்க சார் அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு ஈஸ்வரி, ரேவதி எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க ராஜாவை பார்த்த பிறகுதான் நிம்மதி ஆகுறாங்க. நல்ல வேளை மருந்து கொடுக்கல இல்லை அப்படின்னு.
அப்ப நர்ஸ் சொல்றாங்க, இல்ல மேடம், அவரை கடைசி வரைக்கும் மருந்து கொடுக்க விடாம நான் தடுத்துட்டேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லியும் இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இப்படியோ அந்த கடவுள் மாதிரி ஒரு உருவத்துல வந்து நர்ஸ் நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நர்ஸ் சொல்றாங்க, இல்ல மேடம், கடைசி நேரத்துல வந்த கார்த்திக் சார் தான் வந்துட்டு காப்பாத்தினாரு. அவரு மட்டும் கதவை திறந்துக்கிட்டு உள்ளார வராம இருந்திருந்தா இன்னரும் அவரு இந்த மருந்த அந்த ராஜாவுக்கு கொடுத்துருப்பாரு மேடம் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்போ டக்குன்னு அந்த போலியான டாக்டரை வெளியில எடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த உண்மையான டாக்டர் சொல்றாங்க, சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாதான் அவர் நல்லபடியா இருப்பாரு. நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க சார், நீங்க உங்க பக்கம் உங்க வேலையை ஆரம்பிங்க, இவனை என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவனை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவனுக்கு பயம்னா தாங்கவே முடியல. ஐயோ, நம்ம ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. அப்ப வில்லி வந்துட்டு அந்த போலியான டாக்டரை பார்த்துட்டு, சொல்லிராத அப்படின்னு சொல்ல, ஆனா போலியான டாக்டர் வந்துட்டு ரொம்பவே பயத்துல நின்றுகிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன்னை யாரு இங்க வர சொன்னது, நீ எதுக்காக வந்து என் மாமாவோட கதையை முடிக்கிறதுக்காக வந்த, உன்னை யாரு அனுப்புனதுன்னு இப்போ நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம உன்னை வந்துட்டு நாங்க அனுப்பிடுவோம். நீ மட்டும் போய் சொன்னேன்னு வச்சுக்கேன், அது உனக்கு தான் கெடுதி. இப்ப சொல்ல போறியாடா இல்லையா அப்படின்னு சொன்னதோ உடனே அவர் ஷாக் ஆகி, சார் சார் இது மாதிரி என்னை அனுப்புனது வந்துட்டு சிவனாண்டி தான் சார், அவர் தான் சார் வந்துட்டு ராஜாவோட கதையை முடிக்க சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, அவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண வந்திருக்கிய, பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், சார் சார் எனக்கு பணம் வந்துட்டு நிறைய தரேன் அப்படின்னு சொன்னாங்க சார், நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் இப்படி ஒரு தவறான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உனக்கு இப்படி ஒரு தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், சார் சார் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சார், அந்த தப்பு கண்டிப்பா என்னைக்குமே மன்னிக்க முடியாதுதான் சார், என்னை மன்னிச்சிருங்க சார், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுறான். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி விடு, உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறது தான் சரி அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா அந்த போலியான டாக்டரை பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லு, உன்னை இந்த மாதிரி வேலையை செய்ய சொன்னது யாரு அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், மேடம், இது மாதிரி சிவனாண்டி தான் மேடம் என்னை இப்படி செய்ய சொன்னான், எனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ராஜாவோட கதையை முடிக்க சொன்னான், அதனால தான் நான் இங்கே வந்தனே தவிர்த்து நான் வந்துட்டு வேற எந்தவித தப்பும் பண்ணலை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நீ எவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து செம்ம கோவத்துல பேசுறாங்க. அப்போ வில்லி இதையெல்லாம் கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க, நம்ம புருஷனை இப்படி மாட்டி விட்டுட்டானே அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி வந்து நேரா அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதிகாரிங்க வந்ததும் ஹீரோ கிட்ட, சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ நடந்தது எல்லாம் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதும் அதிகாரிங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் இவனை வந்துட்டு இப்பவே அழைச்சிட்டு போங்க சார், இதுக்கு தான் வந்துட்டு நான் எங்க மாமாவுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கேட்டேன், ஆனா நீங்க சரியா பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப பாத்தீங்களா எங்க மாமாவுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வர பார்த்துச்சு அப்படின்னு. எங்க மாமாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் நல்லபடியா வீடு திரும்புற வரைக்கும் நீங்க தான் சார் எங்க மாமாவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம், இப்போதைக்கு இவனை கூட்டிட்டு போயிட்டு இதுக்கு பின்னாடி யாரு காரணம், எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற என்கொயரியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை அந்த இடத்துல இருந்து பிடிச்சிட்டு போறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, அந்த சிவனாண்டிக்கு என்னதான் வேணுமா, எதுக்காக நம்ம குடும்பத்தை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான், அவன் நம்ம குடும்பத்தை நிம்மதியாவே இருக்க விட மாட்டானா, அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என் குடும்பத்து மேலேயும் என் மேலேயும் அவனுக்கு அதிகப்படியான கோபம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு அவன் கோபத்தோட இருப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதனால என் பொண்ணுங்களோட வாழ்க்கையையும் என் புருஷனோட வாழ்க்கையையும் சிக்கல்ல விட்டுட்டேன், இவ்வளோ நாளும் நான் அமைதியா இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது, அந்த சிவனாண்டி எப்ப என் குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சானோ அப்பவே அவனை என் கையால காலி பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டு நான் பொறுமையா இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது. அதுக்கு வில்லே சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் காரணம் வேற ஒருத்தவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கு ராஜா சொல்றாரு, அத்தை இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தைரியம் அதிகத்தை,
இப்பதான் ஒருத்தன் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சிவனாண்டி தான் அப்படின்னு சொல்லி அவன் வாயினாலேயே வாக்குமூலம் கொடுத்துட்டு போறான். ஆனா நீங்க என்னடான்னா அந்த சிவனாண்டி அப்படி இது பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றீங்க. என்ன இப்ப மாப்பிள்ளை மேல தானே பழி போட போறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா நம்ம ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, அந்த சிவனாண்டியால எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க கண்கூடா பாக்குறீங்க. நீங்க கண்கூடா பார்த்தும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குத அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து கேட்க, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீயும் தான் என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு இப்படி இருக்கேன்னா அது யாரு மேல தப்பு? ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. ரேவதி சொல்றாங்க, அம்மா, இவர் என்னைக்குமே நம்ம குடும்பத்துல உள்ளவங்க கஷ்டப்படணும் அப்படின்னும் நம்ம குடும்பத்துல உள்ள யாரையாவது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னும் அவர் எந்த வகையிலையுமே முயற்சி பண்ணதே கிடையாது. மாறா அவரு நம்ம குடும்பத்துக்கு அடுத்தடுத்து நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க அந்த சிவனாண்டி கூட இவரை ஒப்பிடுறீங்களா? அம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே கோவப்படுறாங்க ரேவதியை பார்த்து. இங்க பாரு, அவனுக்கு எதுக்கு நீ தேவையில்லாம இவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேச, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, மாமா மேல எந்த தப்புமே இல்லை. இன்னைக்கு அப்பா உயிரோட இருக்காரு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே மாமா தான். மாமா தான் எப்படியோ இவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. நீங்க என்னடானா இன்னும் மாமா மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ வில்லே நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இதுக்கப்புறமும் உன் பொண்ணுகிட்ட நீ வாக்குவாதம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா நீ இன்னும் வாக்குவாதம் பண்ண அப்படின்னா அவ அந்த டிரைவர் பையன் தான் நல்லவன் அப்படின்னு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பா. அதனால இதுக்கு மேலேயே நீ உன் பொண்ணுகிட்ட வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது நல்லதுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். இவகிட்ட நான் ரொம்ப அதிகமா வாக்குவாதம் பண்ணா அந்த டிரைவர் பையன் தான் சரி அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ நான் இப்போதைக்கு பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வெளியில யோசிக்கிறாங்க ஈஸ்வரி, இந்த டிரைவர் பயலால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு அந்த சிவனாண்டியாலையும் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை. அந்த டிரைவர் பயலை காலி பண்ணணும், இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டியையும் காலி பண்ணணும் அப்படின்னு ஈஸ்வரி யோசிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. பில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நீங்க இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்குறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, இங்க பாரு, இது மாதிரி அக்காவுக்கு நீங்க தான் மாமாவை காலி பண்ண ஆளை அனுப்புனீங்க அப்படிங்கிற விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க உங்களை கைது பண்றதுக்காக வரப்போறாங்க. தயவு செஞ்சு நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு. என்ன சந்திரா, இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்ற, அவகிட்ட மாட்டனா அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க. அந்த டிரைவர் பையன் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது போல. அதனால தயவு செஞ்சு நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொன்னதும் சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, இந்த பிளான்லயாவது நம்ம எப்படியாவது தப்பிப்போம் அப்படின்னு பார்த்தா இது நடக்கவே நடக்காது போலயே அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த வாட்டி அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அக்கா பயங்கர கோவப்படுறா. அதனால நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நேரா முத்துவை பார்த்து, மாமா, ஈஸ்வரிக்கு நம்ம பண்ண இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம தப்பிச்சு போக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகிறாங்க. ஸோ கண்டிப்பா ஈஸ்வரி செம்ம கோவப்பட போறாங்க. சிவனாண்டி தான் இந்த தப்பை பண்ணா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஈஸ்வரி என்னெல்லாம் முடிவெடுக்க போறாங்க, சந்திரா சரியான கோவத்துல ஈஸ்வரியோட குடும்பத்தை என்ன பண்ண போறாங்க, இதுதான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.